கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்திற்குள்ளே ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நடத்தினார். அவருடைய பிரசன்னத்தால் நம்மை நிறைத்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்முடைய இருதயங்களை, நம்முடைய செவிகளை திறந்து வார்த்தையை கேட்க கவனமாய் கேட்டு செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வாசிக்கலாம். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். வெளிப்படுத்தல் 15வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக வந்து தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவரை ருசித்து அனுபவித்து கர்த்தரை குறித்து சொல்லுகிறார்கள். கர்த்தாவே, உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் எப்படி ஐயா இருக்க முடியும்? இந்த ஆராதனையில், இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற நாமம், ஆண்டவரே, உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் எப்படி ஐயா நீர் எங்களுக்கு இருக்க முடியும்? நீர் எங்களுக்கு உதவி செய்ய. அனுதினமும் இந்த வார்த்தையை நாம் சொல்லணும். ஏனென்றால் கர்த்தர் என்றால் அவர் நம்முடைய எஜமானன். அல்லேலூயா. கர்த்தர் என்று சொன்னால் அவருடைய நம்முடைய வாழ்க்கையினுடைய சொந்தக்காரர், நம்முடைய உரிமை சொத்தாக. பாட்டு பாடுகிறோம், ஆண்டவரினுடைய உரிமை சொத்தாக மாறினார், நான் அவருடைய உரிமை சொத்து என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த உரிமை சொத்தாக இருக்கிற தேவனை அனுபவித்து உணர்ச்சி பூர்வமாய் இல்லை, உணர்வு பூர்வமாய் கர்த்தரை ஆராதிக்க நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். இந்த கர்த்தர் எப்படி பட்டவர் என்பதை 2 விதங்களிலே காண்பிக்கிறார். எல்லாவற்றையும் விரிவாக சொல்ல நேரம் இல்லை. ஆகவே நான் வேகமாக சொல்லிவிட்டு போகிறேன். முதலாவது, அவருடைய நாமத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். அவருடைய வல்லமையை அனுபவிக்க செய்கிறார். அவருடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை ஆண்டவர் உணர செய்கிறார். அல்லேலூயா. நான் காலையில் சொன்னது போல, கர்த்தர் என்பதை ஆரம்ப புஸ்தகத்திலேயே, வேதத்தில் ஆரம்ப புஸ்தகத்திலேயே அவர் கர்த்தர் என்பதை என்ன பண்ணுகிறார்? காண்பிக்கிறார். தாவீதை கூட கேட்கும் பொழுது, அப்பா எங்கிருந்தப்பா உனக்கு உதவி செய்ய வருகிறது என்று சொல்லி கேட்கும் பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை என்று ஒன்றை நான் பெற்றிருந்தால், ஆண்டவரே, அது உங்களிடத்திலிருந்து மாத்திரம்தான் அது எனக்கு வரும். இரண்டாவது, அவர் கர்த்தர் என்று நிரூபிக்க இன்னொன்று செய்கிறார். அந்த வசனத்தினுடைய 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், அவருடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நீதியை 3 விதங்களிலே கர்த்தர் செய்கிறார். ஒன்று, நம்மை கர்த்தர் நீதிமானாக்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை கர்த்தர் நீதிமானாக்குகிறார். இரண்டாவது, எனக்கு நீதி கிடைக்க செய்கிறார். முதலாவது என்ன பார்த்தோம்? கர்த்தர் என்னை நீதிமானாக்கினார். இரண்டாவது, நீதிமானாக்கின எனக்கு அவரே நீதி கிடைக்க செய்கிறார். அதை ஆண்டவர் அந்த தம்முடைய ஜனத்திற்கு அந்த நீதி நியாயம் கிடைக்க செய்ய 4 அனுபவங்களை எசேக்கியேல் புஸ்தகத்தில் அழகாக தேவன் எழுதியிருக்கிறார். அதில் ஒன்றை குறித்து காலை ஆராதனையில் உங்களோடு கூட நான் பேசினேன். அந்த நீதியை, அந்த நியாயத்தை தம்முடைய ஜனத்திற்கு கிடைக்க செய்வதற்கு நம்ப முடியாததை கர்த்தர் செய்து அவர் கர்த்தர் என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். அல்லேலூயா.
இரண்டாவது காரியம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை, நியாயத்தை கிடைக்க என்ன செய்கிறார்? எசேக்கியேலின் புத்தகம் 34வது அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 34, 24 முதல் 27. கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார், அவர்கள் நடுவில் அதிபதியாய் இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, நான் அவர்களோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து, அவர்கள் சுகமாய் வனாந்திரத்திலே தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியே விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். முதலாவது நம்ப முடியாததை கர்த்தர் செய்து கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். இரண்டாவது, நியாயம் நீதி கிடைக்க பண்ணுவதற்கு ஆதாரத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இஸ்ரவேலரை ஒரு ஆட்டு மந்தையாக உருவகம் செய்து அந்த ஆடுகளிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 26வது வசனத்துல, நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று சொல்லி அறிந்து கொள்வார்கள். அங்கிருந்த நிலைமை மழையே இல்லை. ஆடுகள் மேய வேண்டும். எல்லா இடத்திலும் பார்த்தால் பயிரே இல்லை. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் பசும்புல் இருந்தது. ஆடுகள் எல்லாம் அங்கே மேய போகும். அந்த காலத்தில் மேய்ப்பன் இல்லை. ஆனால் இந்த ஆட்டு மந்தையில் சில முரட்டு ஆடுகள் இருந்தது. அந்த ஆடு என்ன செய்யும்? பசுமையான அந்த புல்வெளி இடத்திலே இருக்கும்போது எல்லா ஆடுகளும் அந்த இடத்திற்குத்தான் வர வேண்டும். ஆனால் இந்த ஆடு முதல்ல போய் சாப்பிட்டு விட்டு பலவீனமான ஆடு வந்தால் பக்கத்திலே வராமல் முட்டி தள்ளுமாம். அதை சாப்பிட விடாமல் தடை செய்யும். நல்ல கவனிங்க, மழை இல்லாததினாலே எங்கோ ஒரு இடத்தில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கும். அதை குடிப்பதற்கு எல்லா ஆடுகளும் அங்கேதான் போக வேண்டும். இந்த முரட்டு ஆடுகள் என்ன செய்யும் என்று சொன்னால், முதலிலே போய் குடித்துவிட்டு மீதம் இருக்கிற தண்ணீரை மற்ற ஆடு குடிக்க கூடாது என்று சொல்லி காலால் அதை கலக்கி சேறு மாதிரி ஆக்கிவிட்டு அது போயிடும். தண்ணி எப்படி இருக்கும்னா டீ மாதிரி இருக்கும். கலங்கிறதுனால தண்ணி எப்படி இருக்கும்? டீ மாதிரி கலரில் என்ன பண்ணும்? இருக்கும். ஆனால் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி இந்த முரட்டு ஆடுகள் தடை செய்தது. இதனால் பாதிப்பு. நலிந்த ஆடுகளுக்கு நியாயம் செய்ய யாரும் இல்லை. ஏனென்றால் மேய்ப்பன் இல்லை, நியாயம் செய்ய யாரும் இல்லை, மேய்ப்பனும் இல்லை. வெளியே பசும்புல்லும் கிடைக்கவில்லை, தண்ணீரும் என்ன பண்ணவில்லை, கிடைக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஆடுகளுக்கு கர்த்தர் ஒரு நாள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்? நான் ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன், அப்பொழுது நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. எதற்கு ஆண்டவர் மழையை பெய்ய சொன்னார்? எல்லா இடத்திலும் புல்வெளி இருக்கும், ஒரு இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் சொல்லுங்க, மழை பெய்ய பண்ணினால் எல்லா இடத்திலும் புல்வெளி இருக்கும்,
ஒரு இடத்திற்கு போக வேண்டிய அவசியமில்லை. முரட்டு ஆடு தடுக்கும் என்கிற பயமும் இல்லை. ரெண்டாவது, எல்லா இடத்திலும் மழை இருந்தால் ஆங்காங்கே தண்ணீர் இருக்கும். ஆங்காங்கே தண்ணீர் இருக்கும். குட்டையை நோக்கி போக வேண்டிய அவசியமில்லை. வீட்டின் முற்றத்திலேயே தண்ணீர் தேங்கி இருக்க கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தடுக்க முரட்டு ஆடு இருக்காது, எந்த இடைஞ்சலும் இருக்காது. உங்கள் பெட்டிஷனை மட்டும் எல்லா சில ஆண்டுகள் உங்கள் பெட்டி நீங்கள் கொடுத்ததான அந்த விண்ணப்பத்தை மாத்திரம் தள்ளி வைத்தது போல இருக்கும். அதை தள்ளி போடுகிற சில ஆடுகள் இருக்கும். உங்களுக்கு மட்டும் கிடைக்க செய்யாமல் உங்களை ஒதுக்குகிற ஆடுகள் உண்டு. கர்த்தர் பார்க்கிறார், இது எல்லாவற்றிற்கும் பெரிய ஆட்டை கொண்டு வந்து தடுப்பதா, இன்னொரு இடத்துல தண்ணீர் கொண்டு வந்து தடுப்பதா, அல்லது கலக்குகிற காலை தரிப்பதா? கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? இது எங்கே, எப்படி என்று சொல்லி கேட்கிறார்கள். பணம் இருந்தால், ஆட்கள் இருந்தால் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு பிரச்சனை தீர்க்கும் முன்பே நீ தேடுகிறாய், அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கிற ஒன்றை நான் உனக்கு தருகிறேன். அல்லேலூயா. அது என்ன? நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆசீர்வாதமான மழையை கொடுப்பேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், எங்களுக்கு சோர்ஸ் யாரும் இல்லை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் சொல்லலாம், எனக்கு சோர்ஸ் யாரும் இல்லை, எனக்கு உதவி யாரும் இல்லை, எந்த சோர்ஸ் இல்லைன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொல்றார், எங்கள் சோர்ஸ் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. அதனால தான் இந்த சங்கீதம் தெரியாத ஒரு விசுவாசி இருக்க மாட்டோம். ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. 91 சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 91 13 14. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இது ஏன் நடக்காது, ஏன் வராது? எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை நான் தாபரமாக இன்னும் நான் கொள்ளலை. அதான் அர்த்தம். நமக்கு நடக்கலை, வராது அப்படின்னா தாவீது சொல்கிறார், அவரை நான் அடைக்கலமாக வைத்திருக்கிறபடியினால சோர்ஸ் எல்லாம் எனக்கு அவர் தான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் சோர்ஸ் வேண்டுமா? எல்லா பிரச்சனையும் தீரணுமா? ஆண்டவரை அடைக்கலமாக கொள்ளுங்கள். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற, ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய எல்லா பிரச்சனையும் கர்த்தர் தீர்ப்பார். தீர்த்து விட்டு ஆண்டவர் சொல்ல வைப்பார், நானே உன்னுடைய சோர்ஸ், நானே கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீர் ஒருவர் தான் என்னுடைய ஆதாரம் என்று சொல்லி அவரை சோர்ஸாக பற்றி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். மூன்றாவது, ஆண்டவர் நீதி நியாயம் கிடைக்க என்ன செய்கிறார்? எசேக்கியேலின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 11வது வசனம். எசேக்கியேல் 36:11. சாப்பானுடைய குமாரனாகிய கெமரியாவின் மகன் மிகாயா அந்த புஸ்தகத்தில் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் வாசிக்க கேட்டபோது, நல்ல கவனிங்க. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது
நிஜமானதை கர்த்தர் தந்து நிரூபிப்பார். முதலாவது என்ன செய்கிறார்? நம்ப முடியாததை கர்த்தர் செய்து கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். இரண்டாவது, ஆதாரத்திற்கு கர்த்தர் கொண்டு போய் அவர்தான் கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். மூன்றாவது, நிஜமானதை தந்து நிரூபிப்பார். ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்தீர் கொள்வீர்கள். நான் ஒன்றை செய்வேன், உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் பிந்தின சீர் நற்சீராய் இருக்கும். அல்லேலூயா. அவர் கர்த்தர் என்று நிரூபிப்பார். எப்படி? முந்தின ரசத்தை விட பிந்தின ரசத்தை அதிக சுவையுள்ள ரசமுள்ளதாக கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. முந்தின சீரை விட பிந்தின சீரை நற்சீராக்குகிறவர் நம்முடைய தேவன். அதற்கு தேவையான ஒன்றை ஆண்டவர் செய்வார். அப்படியே தந்தால் நியாயமில்லை. இருந்தது பறிக்கப்பட்டதால் வேதனை இருந்ததே, அந்த வேதனைக்கு ஈடு செய்ய வேண்டும். பொருள் கிடைத்தது, வேதனைக்கு என்ன ஈடு? கர்த்தர் பார்த்தார், வேதனையை அகற்றுவதற்கு முன்பு இருந்ததை விட பெட்டராக்கி கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேலுடைய மலைகளுக்கு ஆண்டவர் பேசுகிறார். எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 36 1 முதல் 3. யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூத ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால், நீ ஒரு புத்தக சுருளை எடுத்து யோசியாவின் நாட்களிலே நான் உன்னோட பேசின நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் இஸ்ரவேலை குறித்தும் யூதாவை குறித்தும் சகல ஜாதிகளை குறித்தும் உன்னோட சொன்ன எல்லா வார்த்தைகளையும் அதிலே எழுது. யூதாவின் குடும்பத்தார் அவரவர் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பும் படியாகவும் தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பாவத்தையும் நான் மன்னிக்கும்படியாகவும் தங்களுக்கு நான் செய்ய நினைத்திருக்கிற தீங்குகளை குறித்து ஒருவேளை அவர்கள் கேட்பார்கள் என்றார். நல்ல கவனிங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நிந்தை அவமானத்தின் அடையாளங்களாக மலைகள் மாறிவிட்டன. மலைகளிலே விரோதி அவர்களை வீழ்த்தினான். நிந்தை அவமானத்திற்கு அடையாளமாக அந்த மலைகள் மாறினது. அவமானத்தினாலே தலை தூக்க முடியவில்லை. பரிகாசத்திற்கு இடமானது. அந்த வேளையிலே தங்கள் குற்றத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டபோது நியாயம் செய்கிற ஆண்டவர் நீதியான செயலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து செய்கிறார். மலைகளே, உங்களை கொச்சையாய் பேசினார்களே, அந்த பேச்செல்லாம் அடங்குவதற்கு உங்களுக்கு முன்பு இருந்த சீரை பார்க்கிலும் நல்ல சீர் உண்டாக செய்வேன். ஹல்லேலூயா. முன்பு இருந்தது கிடைத்தால் ஒன்றும் பேச மாட்டாங்க. முன்பு இருந்ததே இருந்தால் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஒன்றும் பேச மாட்டார்கள். முன்பு இருந்ததை விட நற்சீராய் கிடைத்தால் ஒருபோதும் யாரும் பேசவே மாட்டாங்க. ஒருபோதும் யாரும் பேச மாட்டாங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் ஏசாயா 60வது அதிகாரம் 18 19 வசனங்களையும் வாசிங்க. எசேக்கியேல் 36 15 36 15. நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை. நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை. நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 18 19 வசனங்களை வாசிங்க. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு வெளிச்சமாயிராமலும்
வெளிச்சத்தால் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். என் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். நியாயம் செய்பவர் இருப்பதை வாங்கி தருவதல்ல. நியாயம் என்பது இனி ஒருபோதும் அது பறிக்கப்படாமல் மேன்மையான இரக்கம் செய்வது கர்த்தருடைய நியாயம். நீதிமான் இருப்பதை வாங்கி கொடுத்தாலும் ஆண்டவரே நீரோ ஒரு நாளும் வாங்கப்படாதபடி நற்சீர் உண்டாக செய்கிறீர். எசேக்கியேல் 36:35 வாசிங்க. எசேக்கியேல் 36:35. பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று. அவாந்தரமும் பாழும் நிர்மூலமாய் இருந்த பட்டணமும் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்லுவார். ஆண்டவர் செய்கிற நற்சீர் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் பாழாய் கிடந்த உனக்கு நியாயம் செய்ய ஆண்டவர் இறங்கினேன்னு சொல்லுகிறார். உன்னை நான் என்ன செய்வேன்? ஏதேன் தோட்டத்தை போல மாதிரியாக்குவேன். அதைவிட ஏதேன் தோட்டத்தை விட சிறந்தது வேற எதுவுமே கிடைக்காது. ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும் தெரிந்த ஒரே ஒரு ஆள் ஆதாம் தான். ஏதேன் தோட்டம் எப்படி இருக்கும் என்று தெரிந்த ஒரே ஒரு ஆள் ஆதாம் தான். அவரும் இல்லை, புஸ்தகமும் எழுதல. தெரிந்த ஒருவர் உண்டாக்கினாரே, அவர் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னும் நம்மோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற நற்சீர் என்ன தெரியுமா? மனுஷனுக்கென்று நான் விரும்பின ஒரிஜினலுக்கு, அவனுக்காக, அந்த மனுஷனுக்காக ஒரிஜினலா உன்னை நான் உண்டாக்கினேனே, அந்த ஒரிஜினலை மறுபடியும் உனக்கு நான் தருவேன். உங்களை திரும்ப எழுப்பும் போது எதை போலவோ அல்ல, நான் ஆரம்பத்தில் இருந்த ஒரிஜினல் போல உன்னை நான் ஏற்படுத்துவேன். நியாயம் கிடைப்பதற்காக என்னை ஒரிஜினல் நிலைமைக்கு நீர் கொண்டு வர உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதன் மூலம் கர்த்தர் என்பதை நீர் நிரூபிப்பதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. நிஜமானதை அப்படியே ஏற்படுத்துகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். நான்காவது நியாயம் கிடைக்க ஆண்டவர் என்ன செய்கிறார்? எசேக்கியேலின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 14-17 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்காக என் ஜனத்தின் கையினால் ஏதோம் என்னும் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரகத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குவது என்னதென்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நாலாவது, தம்முடைய ஜனத்திற்காக பழி வாங்குவார். நியாயம் கிடைக்க முதலாவது என்ன சொன்ன? நம்ப முடியாததை செய்வார். ரெண்டாவது, ஆதாரத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு போவார். மூன்றாவது, நிஜமானதை மீண்டும் கர்த்தர் தருவார். நான்காவது, தம்முடைய ஜனத்திற்காக பழி வாங்குவார். அதனாலே கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். எதினாலே என் ஜனத்திற்காக நான் பழி வாங்குவேன்? அவருடைய பிள்ளைக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மனதிலே கர்த்தர் நினைத்து பழிக்கு பழி செய்யாமல் என்றாகிலும் ஒரு நாள் என் ஆண்டவர் எனக்காக பேசுவார் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தரிடம் அந்த பிரச்சனையை ஒரு கர்த்தருடைய பிள்ளை புரட்டி போட்டால் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பக்கத்தில் பா சொல்லுங்க. உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக பழிக்கு பழி வாங்காமல் இன்று இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கர்த்தர் எனக்காக பேசுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அந்த பிரச்சனையை கொண்டு போய் அவரிடத்தில் நீங்க வைத்து விடுவீர்கள் என்று சொன்னால் நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் பழி வாங்காமல்
உங்களுக்காக ஒரு நாள் நிச்சயமாய் என் ஆண்டவர் பழி வாங்கி காண்பிப்பார். பழி வாங்கி எதற்காக பழி வாங்கி காண்பிப்பார்? கர்த்தர் அவர்தான் என்று அறிந்து கொள்வதற்காக. அவருடைய ஜனத்திற்கு தீமை விளைவித்ததை நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பழி வாங்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அந்த அதிகாரத்தில் 5 முறை சொல்லுகிறார், நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். என்னை நீதிமானாக்குகிறவர், எனக்கு நீதி கிடைக்க செய்கிறவர். இதை நாம் பார்த்தோம். 3வது, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு நீதியை நியாயத்தை கிடைக்க பண்ணுவதற்கு எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 51வது அதிகாரம் 10வது வசனம். நீதியை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தமது நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சீயோனில் விவரிப்போம் வாருங்கள். சீயோனிலே விவரிப்போம் வாருங்கள். முதலாவது, ஆண்டவர் நம்மை நீதிமானாக்குகிறார். 2வது, நீதி கிடைக்க செய்கிறார். அதில் 4 குறிப்புகளை எப்படி ஆண்டவர் நீதி நியாயம் செய்து கர்த்தர் தன்னை காண்பிக்கிறார் என்பதை பார்த்தோம். 3வது ஒன்றை செய்கிறார், உங்கள் பேரில் ஏற்பட்ட களங்கத்தை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவரே, நீர் கர்த்தர் என்பதை நிரூபிக்க என்னுடைய நீதியை நீர் வெளிப்படுத்துகிறீர். உங்களுக்காக பேசி நீங்க தவறு செய்யவில்லை, ஆனால் உங்கள் பெயரிலே களங்கத்தை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த களங்கத்தை அகற்ற இந்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அநியாயம் செய்து விட்டார்கள், உங்களை ஏமாற்றி விட்டார்கள், அக்கிரமம் முன்னால் நடந்தது என்று ஒன்றும் தெரியாமல் உங்கள் மேல அந்த குறையெல்லாம் எடுத்து சொல்லி இருந்தால், இந்த ஆள் நீங்க ஒண்ணுமே செய்யல, இவர் அநியாயம் செஞ்சிட்டாரு, இவர் குற்றம் செஞ்சிட்டாரு, இவர் தவறு செய்து விட்டார் என்று சொல்லி எந்த தவறுமே நீங்கள் செய்யாத போது அநியாயமாய் அந்த குற்றச்சாட்டை உங்கள் பேரிலே சொல்லி இருந்தால், இந்த மாலை வேளை இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவரிடத்தில் கேளுங்கள். அவர் கர்த்தர் என்பதை நிரூபிப்பதற்கு உங்கள் பெயரில் மாசு இல்லை, களங்கம் இல்லை என்பதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அவர் என் நீதியை பட்ட பகலை போல் ஆக்குவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 37ஆம் சங்கீதம் 6வது வசனத்தையும், மீகா 7வது அதிகாரம் 9வது வசனத்தையும், எசேக்கியேல் 39வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும், உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என் வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். எசேக்கியேல் 39வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். எசேக்கியேல் 39, 21, 22. இவ்விதமாக என் மகிமையை நான் புறஜாதிகளுக்குள்ளே விளங்க பண்ணுவேன். நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள். அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள். அவருடைய பிள்ளைகள் தவறு செய்யவில்லை என்பதை நிரூபிக்க நீங்கள் பேசினால் கர்த்தர் உங்களுக்காக பேச மாட்டார், உங்களுக்காக நீதி செய்ய மாட்டார். நல்ல கவனிங்க. உங்கள் பெயரிலே களங்கம் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்க பேசக்கூடாது.
நீங்க அவர் பேச இடமளித்தால் உங்கள் பேரிலே ஏற்பட்ட களங்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏனென்றால் என்னை நீதிமானாக்கினவர் என் பேரில் இருக்கிற மாசை அகற்றுபவர். எனக்கு மறுக்கப்பட்ட நீதியை வாங்கி தருவதற்காக நம்ப முடியாததை எனக்காக செய்கிறார். ஆதாரத்திற்கு என்னை கொண்டு போகிறார். என் வாழ்க்கையில இருந்த ஆரம்ப ஒரிஜினலுக்கு நேராக என்னை கொண்டு போகிறார். அந்த கிருபையை இந்த நாளிலே எங்களுக்கு தருவீராக. என்னை நீதிமானாக்கினவரே, நீதிமானாக்கி கர்த்தர் என்பதை நீர் காண்பிக்கிறீர். எனக்கு நீதி கிடைக்க செய்து கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறீர். எனக்காக என்னுடைய பெயரிலே ஏற்பட்ட களங்கத்தை அகற்றி கர்த்தர் என்பதை நீர் நிரூபிக்கிறீர். இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை வேகமாக சொல்லுகிறேன். ஏசாயா 48 அதிகாரம் 17-18 வசனங்கள். ஏசாயா 48 அதிகாரம் 17-18 வசனங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். வாசித்தால் அல்ல, வசனத்தை ஃப்ரேம் பண்ணி போட்டால் இல்ல, வசனம் சொல்லுகிறது கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, உம்மை கர்த்தராக ஒவ்வொரு நாளும் அனுபவிப்பதற்கு நீர் எங்களிடம் வைக்கிற முதல் நிபந்தனை என்னவென்று சொன்னால், ஜனவரியிலிருந்து இன்றைய நாள் வரை ஆண்டவரே நான் என்ன உம்மிடம் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஜனவரி தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னிடத்தில் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், ஏராளமான கற்பனைகளை உனக்கு சொன்னேன். இந்த வருடம் இன்னும் முடியலை, நடந்து கொண்டு இருக்கிறது. 6வது மாதம் தான் முடிய தருவாயில் வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போவாவது 6 மாதம் நீ கவனிக்கலை, ஆனால் இப்போவாவது என்னுடைய வார்த்தையை நீ கொஞ்சம் கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஒருவேளை சொல்லுவோம், குறித்து வச்சிருக்கிறேன் பாஸ்டர், பேசுனதெல்லாம் குறித்து வச்சிருக்கிறேன், எழுதி வச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், அந்த குறித்து வச்சையே அதை கொஞ்சம் ஏராளமாக கர்த்தர் உன்னோடு கூட பேசினாரே, அதையெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் அதை திருப்பி பார். கர்த்தர் என்ன பேசினார், என்ன வசனம், அந்த வசனத்துக்கு நான் செவி கொடுத்தேனா, அந்த வசனத்தை நான் கவனித்தேனா என்று நேரம் எடுத்து பார்க்க எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே நீர் பேசினதை எழுதி வைத்தேன், அவைகளை இந்த வாரத்தில் நான் திருப்பி பார்க்க எனக்கு ஒரு கிருபை தாரும். பேசினதை திருப்பி பார்த்து அதை கவனிக்க, அதை திருப்பி பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகும்னா, ஆண்டவர் பேசுவார், இதனை நிறைவேற்றினையா நிறைவேற்றவில்லையா என்பதை ஆண்டவர் காண்பிப்பார். ஒருவேளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், இந்த வாரத்தில் நிறைவேற்ற எனக்கு ஒரு கிருபை தாரும், இன்றிலிருந்து அதை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுத்தால், அதை கவனித்தோமானால் கர்த்தர் நம்மை நீதிமானாக்குவார், நமக்காக நீதியான செயலை செய்வார், நம் பேரில் ஏற்பட்ட களங்கத்தை கர்த்தர் மாற்றுவார். 2வது ஒன்று, மல்கியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனமும் 8வது வசனமும். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனமும் 8வது வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம்
பண்ணுகிறார்களே, கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று அசட்டை பண்ணுகிறோம் என்கிறீர்கள். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்ததாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்ததாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். நல்ல கவனிங்க. இந்த பகுதியில் உம்முடைய நாமத்தை எப்படி ஆண்டவரை நாங்கள் அசட்டை பண்ணினோம்? கண்ணை மூடிதானே ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், கண்ணை மூடிக்கொண்டுதானே ஆராதிக்கிறோம், கை உயர்த்தி தானே அல்லேலூயா என்று சொல்லுகிறோம். கர்த்தர் சொல்லுவார், என்னை கனப்படுத்த விரும்பின போது இருந்த எல்லாவற்றையும் நீ தேடி பார்த்து அதிலே உனக்கு எது உபயோகம் இல்லையோ அதை என்னிடத்திலே கொடுத்து விட்டீர்கள். அல்லேலூயா. நிறைய இருக்கு நம்ம கிட்ட, ஆனா எது அதில் நமக்கு உபயோகம் இல்லையோ அதை கொண்டு வந்து எங்க கொடுக்குறோம்? ஆண்டவர் சமூகத்தில். காணிக்கை பெட்டியில் எதெல்லாம் நமக்கு உபயோகம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அந்த அழுக்க கொண்டு வந்து என்ன பண்றோம்? உள்ள போடுறோம். மனுஷன் கடையில் வாங்காத காரியத்தை கொண்டு வந்து எங்க போடுகிறோம்? ஆண்டவர் சொல்ல, இதனால தான் நீ என்ன அசட்டை பண்ணுகிறாய். உனக்கு எது அதிக உபயோகம் இல்லையோ அதை கொண்டு வந்து என்ன பண்ணுகிறீர்கள்? எனக்கு கொடுத்து விட்டீர்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் நீங்கள் சோதித்து பார்த்து சிறந்ததை எனக்கு கொடுத்தாள். அல்லேலூயா. முதலாவது சிறந்ததை எனக்கு கொடுத்தால் கர்த்தர் என்று சொல்லி என்னை நீங்கள் கனம் பண்ணுகிறீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாத்தையும் சோதித்து பார்த்து நமக்கு பிரயோஜனம் இல்லாததை கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து சிறந்ததை முதலாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் கர்த்தர் தான் எல்லாமே என்பதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காண்பிப்பார். வாரத்தினுடைய முதல் நாள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. ஆனால் அந்த முதல் நாளில் என்ன செய்கிறோம்? நம்முடைய வேலைகளை செய்கிறோம். முதல் நாளை கர்த்தருக்கு கொடுக்க எதிர்பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதலிடம் இயேசுவுக்கு கொடுக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தீர்மானத்திலே முதல் யோசனை தேவ சித்தத்திற்கு. ஆனால் நம்ம எப்படி செய்கிறோன்னா, நம்ம தீர்மானம் எல்லாம் பேசி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கடைசியில் இது தேவ சித்தம் தானா என்று சொல்லி வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தீர்மானம் செய்வதிலே கூட முதல் யோசனை தேவ சித்தமாயிருக்க வேண்டும். வாழ்க்கையிலே பிரியப்படுத்த வேண்டிய முதல் நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். நீர் எஜமானனானால் உமக்கு நான் முதலிடம் கொடுக்க, உமக்கு நான் முதன்மையான இடத்தை கொடுக்க, முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்க எனக்கு கிருபை தருவீராக. இந்த ரெண்டையும் நாம செய்வோமானால் நிச்சயமாக கர்த்தர் நமக்காக செய்வார். நம்மை நீதிமானாக்கினவர், நீதி கிடைக்க செய்கிறவர். மூன்றாவது, நம்முடைய பெயரிலே ஏற்பட்ட களங்கத்தை அகற்றுகிற கர்த்தர். அவருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்காற்படியிட்டு, நீதிமானாக்கினவர், நீதிமானாக்கின தம்முடைய பிள்ளைக்கு நீதி நியாயம் கிடைப்பதற்கு 4 காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நம்ப முடியாததை கர்த்தர் செய்து கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். ஆதாரத்திற்கு கொண்டு போய் கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். நிஜமானதை ஒரிஜினல் நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தி கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். தமது ஜனத்திற்காக பழி வாங்கி கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார். மூன்றாவது,
உங்களுடைய பெயரிலே ஏற்பட்ட களங்கத்தை மாற செய்கிறார். இதையெல்லாம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணுமா? ஆண்டவர் கேட்குற 2 நிபந்தனை நமக்கு முன்பாக இந்த மாலை வேளையில வைக்கிறார். 1, நீ வாசித்தால் போதாது, ஃப்ரேம் பண்ணி போட்டால் அல்லப்பா, கவனித்தாயானால் நலமாயிருக்கும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. ஆண்டவரே, நிறைய என்னோடு கூட பேசி இருக்கிறீர், சொல்லி கொடுத்துருக்கிறீர், கற்பனைகளை சொல்லி இருக்கிறீர், கட்டளைகளை சொல்லி இருக்கிறீர், எழுதி வச்சிருக்கேன். ஆண்டவர் விரும்புவது, எதிர்பார்ப்பது, அதை கொஞ்சம் இன்னையிலிருந்து திருப்பிப்பார். குறித்து வச்சியே, எழுதி வச்சியே, அதை நீ செய்தையா செய்யவில்லையா என்பதை ஆண்டவர் நினைப்பூட்ட விரும்புகிறார். ஒருவேளை நிறைவேற்றாமல் இருந்திருப்போமானால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ண, ஆண்டவரே நான் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். 2வது, ஆண்டவருடைய நாமத்தை அசட்டை பண்ண வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அவங்க கேட்குறாங்க, எதனாலே அசட்டை பண்ணினோம்? நாமளும் அப்படி தான் கேட்போம். ஆண்டவரே, அப்படி ஆராதனைக்கு வருகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், கண்ணை மூடித்தான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், கை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கனப்படுத்த நீ விரும்பின போது எல்லாவற்றையும் நீ தேடி பார்த்து உங்களுக்கு எது உபயோகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை என்கிட்ட கொண்டு வரீங்களே. நான் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறேன்? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அதில் சிறந்ததை முதலாவது எனக்கு நீ கொடுக்கணும். அதுதான் கர்த்தர். அதுதான் அப்படி நீ செய்வாயானால் என்னை கனம் பண்ணுகிறாய். 2வது, வாரத்தின் முதல் நாள் கர்த்தருக்கு ஒரு சொந்தமானது, அதில் நீ ஆண்டவரை கனம் பண்ணணும். வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணும்போது முதல் யோசனை தேவ சித்தத்திற்கு இடம் கொடுக்கணும். பிரியப்படுத்த வேண்டிய முதல் நபர் இயேசுவா இருக்கணும். கணவனோ மனைவியோ பிள்ளையோ தாயோ தகப்பனோ அல்ல. பிரியப்படுத்த வேண்டிய முதல் நபர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் நம்முடைய எஜமானன் அவர்தான். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, எஜமானனானால் உமக்கு முதலிடம், உமக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்க எனக்கு கிருபை தாரும். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் எங்களை நேசித்து பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கர்த்தர் என்பதை ஆண்டவரே விளங்க பண்ணுகிற தேவன். வெளிப்படுத்தல வாசி, அதை அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அனுபவம் இன்னைக்கு எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, எங்களை நீதிமானாக்குகிற கர்த்தர், நீதிமாக ஆக்கின நம்முடைய பிள்ளைக்காக நீதி கிடைக்க செய்கிறவர். அந்த நீதி கிடைப்பதற்கு 4 விதங்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீதி நியாயம் கிடைக்க செய்கிறீர், வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறீர். 3வது, ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் பெயரில் ஏற்பட்ட களங்கத்தை, மாசுவை கர்த்தர் மாற செய்கிறேன். இதை செய்ய வேண்டுமானால் நம்முடைய வசனத்தை கவனித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறீர். இன்றைக்கு நம்முடைய வசனத்துக்கு நாங்கள் திரும்ப கவனிக்க, ஏதோ எழுதுகிறது மாட்டுகிறது அல்லப்பா, அதை கவனிக்கிற ஒரு சிந்தையை தாரும். 2வது, நீர் கேட்கிற காரியம், என்னை கனம் பண்ணணும்னா உனக்கு உதவாததல்ல, உன்னிடத்தில் இருப்பதை, சிறந்ததை முதலாவது தேவ சமூகத்திற்கு கொண்டு வரணும். முதல் நாளை ஆண்டவருக்கு கொடுக்கணும். எங்களுடைய தீர்மானத்தில், யோசனையில் கூட முதல் தேவ சித்தம். பிரியப்படுத்த வேண்டிய ஒரு நபர் இருப்பானால் அது முதலாவது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளில், இந்த மாலை வேளையில் வசனம் கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வார்த்தையினால் இடைகட்ட, இந்த வசனத்தை மறக்காதபடி வீட்டில் போய் மறுபடியும் திரும்பி பார்த்து நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.